ஹலோ கைஸ், குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. ஹரிஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப சேட்டப் பண்ணிக்கிட்டு கிடக்குறான். அதாவது எபிசோடு என்னன்னா ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து விஜய் காவேரிக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது வந்து காவேரி வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டேயுமே வந்து நல்ல விதமாக சொல்லி புரிய வச்சாங்க. விஜய்க்காக வந்து ரொம்பவே அவங்க வந்து பேசுனாங்க. விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பேசுனது. ஏன்னா வந்து ஏன்னா அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வீடு கட்டுறது வந்து அவங்க கனவாக இருக்கும். அந்த கனவு வந்து நிறைவேறலைன்னா எல்லாருக்குமே வந்து கவலையாக தான் இருக்கும். ஆனால் யாராக இருந்தாலுமே கேட்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே கேட்டாங்க. அப்புறம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனே விஜய் வந்து பேசுகிறாரு. நாங்கள் எப்படினாலும் இதை ஹேண்டில் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து பிரச்சனையை முடிச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீங்கள் முடிக்கலான்னா என்ன பண்ணுறது, நாங்கள் ஜூலை 15க்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரதாம்மாவும் கங்காவும் வந்து கவலையில் உட்காந்துருக்காங்க. வந்து முத்துமலர் வந்து ஆப்பிள் கொடுக்குறாங்க, சாப்பிடு, உன் பிள்ளைய வந்து எதுக்காக பட்டினி போடுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரதாம்மாவும் உட்காந்துருக்காங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உள்ள எழுந்துச்சி போனோடனே சாரதாம்மாட்ட பேசுகிறாங்க. ஏங்க்கா இப்படி பண்ணுறீங்க, இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு, உங்களால் தான் எல்லாமே அப்படின்னு, நாங்களே எங்கே தான் போவோம், அவர் இல்லாமல், அவர் இருந்திருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணாவை வந்து தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீட்டிலே நம்மளுக்கே அப்படி தானே. ஏன்னா வந்து அந்த வீட்டிலே வந்து நர்மதா வந்து தான் கிருஷ்ணாக்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க. மீதி யாருமே வந்து கிருஷ்ணாக்கிட்ட நல்லா பேசலை. அப்படிங்கும்போது தங்கச்சின்னு ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். அதனால தான் வந்து இப்படி வந்து பேசுனாங்க. அதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு முத்துமலர் வந்து சொல்கிறாங்க. சாரதாம்மாவும் அப்புறம் அழுகுறாங்க. ஏன்னா வந்து கஷ்டப்படுவாங்கள்ல. ஏன்னா இப்படி வந்து பேசுகிறாங்க, நம்ம வந்து பொண்ணு வீட்டில் இருக்கமேனு யாருக்குனாலும் கவலை இருக்கும். அதுமாரி விஜய் வந்து ஜூஸ் கொடுக்குறாரு. ஜூஸா இல்லை என்னன்னு தெரில, ஜூஸ் மாதிரி தான் இருந்தது. கொடுக்குறாங்க குடின்னு சொல்லிட்டு. ஏன்னா காவேரி வந்து அவங்களுக்காக பேசுனதை நினச்சி வந்து விஜய் வந்து சிரிக்கிறாங்க. அவனுக்காக பேசியிருக்காளே, அவன் பேசுனதை நினச்சி சிரிக்கும்போது என்ன சிரிக்கிறீங்க, இல்லை நீ பேசுனதை நினச்சி தான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க காவேரிக்கிட்ட. உடனே நிவின் கால் பண்ணுறாரு. நிவின் கால் பண்ணி இப்படி ப்ரோ வந்து குமரன் ப்ரோ வந்து காணும், எங்கேயுமே அவரை பற்றி எதுவுமே தகவலே கிடைக்கல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. விஜயும் வந்து அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆயிருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரிக்கு தெரியாமலே பேசுகிறாங்க. ஏன்னா காவேரிக்கு தெரிஞ்சால் வந்து கஷ்டப்படுவாங்கள்ல மாமாவை காணும்னு. அதனால் காவேரிக்கு தெரியாமலே வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. அப்படியே நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படியும் குமரன் ப்ராப்ளத்தை தான் காட்டுவாங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் பிக் பாஸும் முடிய போகுது. அதனால் கமருதீன் வந்து மாற்ற மாட்டாங்க. நிச்சயமாக அதே கமருதீனை தான் காட்டுவாங்க. அதே குமரனை தான் நிச்சயமாக கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வளைகாப்பை பற்றி தாத்தா சொன்னார்ல, நாளைன்னு போட்டு தாத்தா வந்து வளைகாப்பை பற்றி சொன்னார். நிச்சயமாக இப்போ வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது, அது வரைக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.